ஜனாமா கிட்ட உயிரையே கேட்ட ஜெயா கொடுத்தாங்களா ஜனாமா? சொத்துக்கு ஈடா ஜெயா என்ன கேட்டாங்க தெரியுமா? வீட்டுக்கு வர ஜெயாவை அவமானப்படுத்துறாரு கணேசன். ஜனாமா ஃபைனலாக கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அந்த இடத்துக்கு ஈடா அப்படின்னு கேட்க, சிகப்பு புடவை அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா. ஜனாமாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. முத்தம்மாவுக்கு தெரியுது. அப்படியே கண்ணாலேயே பிரகாஷ் கிட்ட கேட்குறாங்க, அம்மு என்ன கேட்குறான்னு தெரியுதா அப்படின்னு. பிரகாஷும் கண்ணாலேயே பதில் சொல்கிறாரு, எனக்கு தெரியுது அப்படின்னு. ஜெயா சொல்கிறாங்க, சின்ன குழந்தையிலேருந்து நான் வளர்கிற வரைக்கும் என் கூடவே இருந்தது அந்த புடவை தான். நான் உங்கள் கூட பேசினதை விட அந்த புடவை கூட தான் நிறையா பேசியிருக்கேன். அது என் கூட இருந்தால் நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஜனாமா முத்துக்கிட்ட கஞ்சாடை காட்ட முத்து 8 வந்து அம்முக்கிட்ட கொடுக்குறாங்க. புடவையை வாங்கின அடுத்த செகண்ட் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஜனாமாவை பார்த்து, அந்த இடம் முதல்ல நீங்கள் வாங்கின இடம், அதனால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நல்ல காரியத்துக்கு அது யூஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல, எனக்கு ஏன் உயிரையே திருப்பி கொடுத்துருக்கீங்க, எனக்கு இது போதும், நான் காலம் முழுசும் உங்கள் கூட இருக்க மாதிரியே இருக்கும், இந்த புடவையை நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிளம்பி போயிட்டாங்க. மீனாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அம்மா மேலே கோவமாக இருந்த தமிழ் இப்போ அம்மாவை பார்த்து பெருமைப்படுறாங்க. பிரகாஷ் இப்போ கெத்தாக பேசுகிறாரு. என்ன சொன்னீங்க என் தங்கச்சியை பற்றி? பணத்துக்காக வந்திருக்காளா? என் தங்கச்சி சொந்தத்துக்காக ஏங்குவாளே தவிர என்னைக்கும் பணத்துக்காக ஏங்க மாட்டா. இப்போ தெரியுது அவளை பற்றி, அவள் குணத்தால் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. அடுத்து ஜனாமா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம முத்தம்மாவுக்கு எங்கேருந்து வீரம் வந்துச்சுன்னே தெரியல. என்ன ஜனாமா, அம்மாவை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க போல அப்படின்னு கேட்குறாங்க. முத்து அப்படின்னு மிரட்டுறாங்க ஜனாமா. நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அம்மு இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவளை பற்றி எல்லாரும் என்னென்ன பேசுனாங்க. பணத்துக்கு ஆசைப்படுறான்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, அவள் செஞ்ச காரியத்துக்கு நீங்கள் அவளை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இருக்க வேண்டாமா? மற்றவங்க வாயில எப்படி அடைச்சிட்டு போறா பாருங்க. உங்கள் பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டு போறா. பணம் பெருசு இல்லை, பாசம்தான் பெருசுன்னு எப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்ல, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஜனாமா. அவள் இப்படி பேசும்போது உங்களுக்கு பெருமையா இல்லை? உங்கள் உச்சி குளிரில் சும்மா மறைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஜனாமா சொல்கிறாங்க, எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. அவள் எதுவுமே வேணான்னு சொத்தை எழுதி கொடுத்துட்டு போகும்போது பெருமையாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்காக என்ன பண்ண முடியும் முத்து? அந்த ஆள் பேரை சொல்ல கூட எனக்கு கூசுது. அந்த ஆளுக்கு பொண்டாட்டி அவள் இருக்கிற வரைக்கும் நான் அவளை ஏற்றுக்கவே மாட்டேன். இனிமேல் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் பேசி ஆக போகிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா கிளம்பி போயிட்டுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் இசைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க ஜெயா. சரளாவோட தம்பி கையெழுத்து போட சொல்லி மிரட்ட, அந்த சொத்தை எங்கள் அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டேன்னு அவங்க சொல்ல, அவர் யாரை கேட்டு நீ அந்த சொத்தை கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. என்னமோ இவர் சொத்துக்கு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி. கரெக்டாக தமிழ் போலீஸோடு வர்றாங்க. கவர்மெண்ட் இடத்த நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போச்சு. அடுத்து தமிழ் இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, மீனாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.